அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீபத்தில் நம்மளுடைய மருத்துவமனைக்கு வந்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி, அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, டாக்டர் தொண்டை வலி இருந்துகிட்டே இருக்குது, சாப்பிடும்போது தொண்டையில் அடைக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இருக்குது, அதுவும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருமல் வந்து இருந்துகிட்டே இருக்குது, நைட்லேயும் வந்து இருமல் வந்து இருக்குது, ஸோ பேசும் பொழுதே வந்து தொண்டை வலி இருக்குது, ஏப்பம் வர்ற மாதிரி வந்து இருக்குது. இந்த அறிகுறிகள் வந்து எந்த காரணத்தினால இருக்குது? இது வந்து எனக்கு நுரையீரல் சார்ந்த ஒரு பிரச்சனையா, இல்லை வயிறு சார்ந்த ஒரு பிரச்சனையா? இது கூட சில சமயங்களில் நான் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டேன், இல்லை வந்து தொண்டை வலி அதிகமாச்சு, என்னென்னா எனக்கு மூச்சு திணறல் கூட வந்து இருக்குது, இது இதய சம்பந்தமான ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அறிகுறிகள் வந்து பார்க்கும் பொழுது தொண்டையில் வலி இருக்கிறது, அதுவும் அந்த தொண்டை வலி பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது நம்ம வயிற்றுலேருந்து அமிலம் வந்து உணவு குழாய் வழியாக வந்து மேலே வருது. ஸோ சில பேருக்கு இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய வேல் வந்து வீக்காக இருக்கிறனால வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் மேலே வரும்பொழுது எல்லாமே உணவு குழாயில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து அங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த அமிலம் வந்து நம்ம நுரையீரலுக்குள்ளே வந்து போகக்கூடிய நிலை வந்து இருந்தது அப்படின்னா பிராங்கோஸ்பாசம், அதாவது அந்த நுரையீரலுக்குள்ளே வந்து இந்த அமிலம் உள்ளே போக முடியாது, பட் அதனுடைய ஒரு ரியாக்ஷனாக நம்மளுடைய நுரையீரல் தசைகள் எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும், பிராங்கோஸ்பாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனால் மூச்சு திணறலும் வந்து இருக்கும். இருமல் எப்படி வரும் அப்படின்னா, இந்த பிராங்கோஸ்பாசம் அப்படின்னால நமக்கு காற்று உள்ளே போக முடியாமல் இருமல் மூலமாக வந்து நம்ம வலுக்கட்டாயமாக வந்து காற்று உள்ளே வந்து எடுத்துப்போம். இது டிப்பிக்கலாக சாப்பாட்டுக்கு அப்புறமா இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். நைட்டில் தூங்க போகும்பொழுது தான் அதிகப்படியான இருமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இது வறட்டு இருமலாக தான் வந்து இருக்கும், கொஞ்சமாக வந்து கோழை மாதிரி வந்து வரலாம். ஸோ இந்த அறிகுறிகளோட உங்களுக்கு படபடப்பும் வந்து இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வயிற்று பகுதிக்கும் இதயத்துக்கும் வந்து ஒரே நரம்பு தான் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து சப்ளை பண்ணுது. ஸோ நம்மளுடைய இந்த உணவு குழாய் வந்து அதிகமான அளவுக்கு இரிட்டேஷன் ஆகுது, அதே மாதிரி வயிற்று பகுதியும் வந்து ப்ளோட்டட் ஆகுது, உப்புசம் ஆகுது அப்படின்னா அது அந்த வயிற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய உதரவிதானம்னு சொல்லக்கூடிய டயஃப்ரம் பகுதியை வந்து அழுத்தும். ஸோ அந்த மாதிரி அழுத்தும் பொழுது அங்கேருந்து நரம்பு தூண்டுதல் வந்து இதயத்துக்கு போகக்கூடிய நரம்பு தூண்டல் வந்து அதிகமாக தூண்டப்படும். ஸோ வேகஸ் நரம்புங்கிறது அதிகமாக வந்து தூண்டப்படும். ஸோ சில சமயங்களில் இதனால் படபடப்பு வந்து உண்டாகும். ஸோ இந்த படபடப்பு அப்படிங்கிறது வந்து இந்த செரிமான கோளாறுகளோட ஒரு மிக முக்கியமான அறிகுறியாக தான் வந்து வரும். அதுவும் நான் நிறைய மருந்துகள் வந்து சாப்பிட்டுட்டேன் டாக்டர், ஏன்னா இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, ஸோ கழுத்து வலி இடுப்பு வலி இருந்தது, அடிக்கடி நான் வந்து டாக்டர் கேட்காமலே வந்து வலி மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுவேன், அதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வலி மாத்திரைகள் வந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு இந்த ஜிஇஆர்டிங்கிற பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கலாம். இயல்பாகவே பித்தம் சார்ந்த ஒரு உடல்நிலையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனை ஈஸியாக வந்து வரலாம். ஸோ தொண்டை வலி அப்படிங்கிறது வந்து வெறும் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் தொண்டை வலியோட சாப்பிடும்போது கொஞ்சம் சிரமம் வந்து இருக்குது, அது கூட பதட்டம் வந்து இருக்குது, ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகுது, பால்பிட்டேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும். இது கூட மூச்சு திணறலும் சில சமயங்களில் வந்து இருக்குது, அடிக்கடி இருமல் உண்டாகுது அப்படின்னா இது ஜிஇஆர்டி மாதிரியான பிரச்சனைகளோட ஒரு வெளிப்பாடு. அதுவும் ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து செரிமான கோளாறுகளால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, ஸோ நீங்கள் உணவுக்கு அப்புறமா வெது வெதுப்பாக ஜீரக தண்ணீர் இல்லைன்னா ஓம தண்ணீர் வந்து குடிக்கிறது நல்லது. நீங்கள் வெது வெதுப்பாக குடிக்கும் பொழுது அது உங்களுடைய செரிமான சக்தியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், வயிற்றுலேருந்து அந்த அமிலம் மேலே வரதை வந்து தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே படுக்கிறது, இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும் பொழுது தான் ஸோ அந்த வேல்வுக்கு ப்ரெஷர் வந்து உண்டாகி வயிற்றுலேருந்து அமிலம் வந்து மேலே வர ஆரம்பிக்கும். சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம தூங்க போகிறது நல்லது. 3வது, சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது நல்லது. நன்கு பெற உண்ட பின் குறுநடையும் கொள்வோம் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாக்கிங் போனீங்க அப்படின்னா உங்களுடைய செரிமானம் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஆசிட் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு வராது. அதே மாதிரி உங்களுடைய உணவை நல்லா மென்று சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி மென்று சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து வராது. பட் டாக்டர் இந்த பிரச்சனை வந்துருச்சு, நானும் வந்து
இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன், ஜீரக தண்ணி குடிக்கிறேன், ஓம தண்ணீர்லாம் குடிக்கிறேன், ஆனாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகலை டாக்டர் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அமிர்தல் சிரப் வந்து எடுத்துக்கலாம். உணவுக்கு அப்புறமா அமிர்தல் சிரப் வந்து ஒரு 15 ml 45 ml தண்ணீரோடு சேர்த்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து வரும். ஸோ செரிமான கோளாறுகளால் உண்டாகக்கூடிய மூச்சு திணறல், படபடப்பு, தொண்டை வலி, தொண்டையில் வந்து ஒரு இறுக்கம் வந்து இருக்கிறது, இது காமனாக நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து வருது, மாதக்கணக்கிலையும் வந்து இருக்குது. ஸோ இதற்கு நீங்கள் நிறைய பேர் வந்து இசிஜி வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து மூச்சு திணறலாக இருக்கும் பொழுது ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனைக்கான மாத்திரைகள்லாம் வந்து எடுத்துப்பாங்க. ஆனாலும் கூட வந்து சரியாகாது. இன்னும் சில பேர் அந்த காலகட்டத்தில், அந்த மூச்சு திணறல் வரக்கூடிய காலகட்டத்தில் பிபி கூட ரைஸ் ஆகுது டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது டிப்பிக்கலாக ஜிஇஆர்டினால வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதற்கு நான் சொன்ன இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சடனாக நைட்டில் ரொம்ப அதிகமான இருமல் இருக்குன்னா வெதுவெதுப்பான வெந்நீரோட கொஞ்சம் தேன் கலந்து வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து செரிமானத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும், தொண்டை பகுதிக்கும் ஒரு இதமான ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். இதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு அமிர்தல் சிரப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கு செரிமான கோளாறுகள் சார்ந்த ஒரு பிரச்சனையை நம்ம இதயம் சார்ந்த பிரச்சனையா, இல்லை நுரையீரல் சார்ந்த பிரச்சனையா, இல்லை தொண்டையில் வேறு ஏதாவது கட்டிகள் இருக்கா, இப்படி வந்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். ஸோ இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது. இது ஜிஆர்டினால் வரக்கூடிய ஒரு அறிகுறிகள் தான். ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம், அதற்கான தீர்வுகளையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.